இரண்டு கட்சிகளும் செய்திருப்பது என்ன என்று மக்களிடையே கேள்விகளை விஜய் எழுப்பி வருகின்றார். இந்த நிலையில் தான் திருவாரூருக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு உற்சாகமான ஒரு வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். ஏராளமான குழந்தைகளோடு, கை குழந்தைகளோடு அவர்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். பெண்களும் இருக்கின்றார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஏற்கனவே பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருந்தன. பெண்கள் வர வேண்டாம், கை குழந்தையை சுமந்து வர வேண்டாம், கர்ப்பிணி பெண்களை அழைத்து வர வேண்டாம் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் விஜய் வரும் பொழுது பெண்களும் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வரக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. ஏனென்றால் விஜயும் கூட இன்று தன்னுடைய பேச்சிலே சுட்டி காட்டியிருந்தால் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கான அரசியல் தலைவர் நான் என்பதை சொல்லியிருந்தார். எனவே பெண்களுடைய வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று ஒரு கணிப்புடன் இருந்த கட்சிகளுக்கு விஜயனுடைய வரவு ஒரு பெரிய சவாலாக மாறி இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளம் வாக்காளர்களுடைய வாக்குகள் பெருமளவில் தாவேகாவிற்கு செல்வதற்கான ஒரு சூழல் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்றுதான் பெண்களுடைய வாக்குகளும் குறைந்தபட்சம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பெண்ணினுடைய வாக்காவது தமிழக வெற்றி கழகத்திற்கு விஜய்க்கு செல்லும் என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கள நிலவரங்கள் இருக்கின்றன. இன்னும் 7 மாதங்களில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு மாநிலத்திலே முதல் முறையாக அரசியல் கட்சியை தொடங்கிய ஒருவர் அந்த மாநிலத்தினுடைய கைதேர்ந்த கட்சிகள் நடத்தக்கூடியதை கொண்டு ஒரு மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். செல்லும் இடமெங்கும் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு வழங்கப்படுகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் திருவாரூரினுடைய தெற்கு வீதியை விஜய் சென்றடைய இருக்கின்றார். அதற்காக அவருடைய வாகனம் தயார் நிலையில் அந்த பகுதியை சென்றடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். அவ்வப்பொழுது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வருகின்றன. அந்த வாகனத்தை வழிவிட்டு உடனடியாக அவற்றின் மூலமாக மயக்கமடைந்த சிலரையும் அனுப்பி வைக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். திருவாரூர் தெப்பக்குளம் அருகே ஆயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய இடத்தில் தான் தற்பொழுது விஜயனுடைய வாகனம் சென்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று வரக்கூடிய ஒவ்வொரு தொண்டரும் தனக்கு வழங்கக்கூடிய பரிசுகளை விஜய் அன்போடு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். ரேம்ப் வாக் செல்லும் பொழுது விஜய் எப்படி உற்சாகமாக இருப்பார் என்பதை மதுரையிலும் விக்கிரவாண்டியிலும் பார்த்திருக்க முடியும். அதே போன்ற ஒரு உற்சாகம் தான் அவர் இந்த பேருந்தில் செல்லும் பொழுதும் இருக்கின்றது. எனவே விஜய் என்பவர் உண்மையிலேயே இந்த திரைப்பட வாழ்வை கடந்து அரசியலுக்கு வந்த பிறகுதான் அவர் எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒருவர், தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து தானும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒருவராக இருக்கின்றார் என்ற அவருடைய தனிப்பட்ட குணநலன்களையும் தமிழக மக்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய விதமாக விஜயனுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன. விஜய் மீது பலரும் பல விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். முக்கிய கட்சிகள் எல்லாம் விஜயை கடுமையாக விமர்சிக்கின்றார்கள். விஜயை விமர்சிக்கும் பொழுது கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்றன. குறிப்பாக திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தாலே அவர்களை ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவமதிப்பதை சிலர் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். அந்த வார்த்தைகள் விமர்சனங்கள் என்ற பெயரிலே விஜய் மீதும் திணிக்கப்படுகின்றன. அப்படி இருந்தும் கூட விஜய் தன்னுடைய விமர்சன துணியை மாற்றவில்லை. அவர் மிகவும் நுட்பமாக நகைச்சுவை உணர்வோடு யாரையும் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய பின்னணியை கேலிக்குள்ளாக்கக்கூடிய விதமாக கருத்து சொல்லாமல் மிகவும் நுட்பத்தோடு, நாகரிகத்தோடு, அரசியல் நாகரிகத்தோடு விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த சுற்றுப்பயணம் நிறைவடையும் பொழுது அது தமிழகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலையை உருவாக்கி இருக்கும் என்பதை மறுக்க முடியாது. தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே பெயரளவில் இல்லாமல் உண்மையிலேயே முழு அளவிலான ஒரு கட்டமைப்போடு அரசியல் களத்தில் கால் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கின்றது. அவர்களிடம் இருந்திருக்கக்கூடிய கட்டமைப்பை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். குறிப்பாக எதிர்பார்த்ததை காட்டிலும் பெண்களுடைய ஆதரவு விஜய்க்கு அதிகமாக இருப்பதாக தமிழக வெற்றி கழகத்தினர் கருதுகின்றார்கள். எனவே ஒவ்வொரு பகுதியிலும் கூட விஜய்க்கான அந்த தேர்தல் பரப்புரையை ஏற்கனவே தொடங்கிவிட்டார்கள். ஒவ்வொரு வாரத்திலும் குறிப்பிட்ட நாளிலே மக்களை சென்று சந்திப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். இதுவரை தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே 2 கட்சிகளுக்கு மாற்றாக தொடங்கப்பட்டிருந்த கட்சிகளை வரிசைப்படுத்தி பார்க்க முடியும். 90கள் தொடங்கி பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கட்சிகள் உருவாகி இருந்தன. ஆனால் அந்த கட்சிகளால் திரட்ட முடியாத மக்கள் கூட்டத்தை விஜய் திரட்டி இருக்கின்றார். திரைப்பட நடிகராக இருந்து விஜய்க்கு ரசிகர்களாக அந்த திரைப்பயணத்தில் இருந்தவர்கள் மட்டுமல்ல, அதையும் கடந்து அவருடைய தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமாகி இருக்கின்றது என்று சொல்லும் விதமாகத்தான் இருக்கின்றது. திருவாரூரினுடைய மையப்பகுதிக்கு தற்பொழுது விஜய் வந்திருக்கின்றார். ஆளுயர கிரேன் மூலமாக விஜய்க்கு மாலை அணிவிப்பதற்காக தற்பொழுது ஆளுயர மாலையோடு கிரேனுடன் தயாராக நிற்கின்றார்கள். ஒரு பக்கம் தொண்டர்கள் அன்போடு கண்ணாடி கொடுக்கின்றார்கள். அந்த கண்ணாடியை விஜய் தன்னுடைய கண்களில் அணிந்து கொண்டு அதன் பிறகு கலட்டி தர வேண்டும் என்கின்றார்கள். குழந்தைகளை விஜயிடம் கொடுத்து விஜயினுடைய கைகளில் அந்த குழந்தைகளை வாங்கிய பிறகுதான் தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கின்றார்கள். மரத்தில் விஜயினுடைய உருவப்படம் பொறிக்கப்பட்ட பரிசுகளை எல்லாம் வழங்குகின்றார்கள். கடந்த ஒரு 10 மணி நேரத்திற்கு மேலாக விஜய் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று காலை சரியாக ஒரு 7 மணி அளவிலே விஜயினுடைய அந்த வாகனம் அவருடைய வீட்டில் இருந்து நீலாங்கரையிலிருந்து புறப்பட்டிருந்தது. விஜய் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்வார் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில் முழுவதுமாக தன்னுடைய பயண திட்டத்தை மாற்றிக் கொண்டிருந்தார். கிழக்கு கடற்கரை சாலையை பயன்படுத்தாமல் விமானத்தை பயன்படுத்தி இருந்தார். தனி விமானத்திலே சென்னையிலிருந்து
திருச்சி வந்தடைந்திருந்தார். அதன் பிறகு திருச்சியிலிருந்து ரேஞ்ச் ரோவர் காரிலே வந்திருந்தார். எனவே அடுத்தடுத்து அவர் இந்த மேற்கு மண்டலங்களுக்கு செல்லும் பொழுது கோவை விமான நிலையத்தையும், தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பொழுது மதுரை விமான நிலையத்தையும் பயன்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே சாலை மார்க்கமாக செல்வதை விட அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு விமானம் மூலமாக சென்று அங்கிருந்து தேர்தல் பரப்புரை வாகனத்தை ஒரு 20 கிலோமீட்டர் முன்பாக நிறுத்தி அதன் பிறகு தேர்தல் பரப்புரை நடைபெறக்கூடிய இடத்திற்கு விஜய் செல்லுகின்றார் என்று பார்க்க முடிகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.